சிவ வழிபாட்டை நாள் தவறாமல் செய்து இறைவனடி போற்றி வாழ்ந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மலைவளம் எழில் வளம் சூழ்ந்த பெருமை உடையது தொண்டை நாடு. உலகத்து நாயகியாக விளங்கும் சக்தியின் வடிவமான உமாதேவியார் சிவனை வழிபடும் பொருட்டு 32 அறங்களையும் முறைப்படி செய்து மகேஸ்வரனை வழிபட்ட திருத்தலமான காஞ்சிபுரம் தொண்டை நாட்டில்தான் அமைந்திருக்கிறது என்பது பெரும் சிறப்புடையது. சிவபெருமான் உறையும் திருக்காலத்தி மலையும் தேவர்களும் தெய்வ பெண்களும் வேடர்களாக பிறந்து இறைவனை வழிபட்ட திருவிடைச்சுரம் என்னும் சிவத்தலமும் தெய்வ மகளிர் நீராடும் சுனை உடைய திருக்கழுக்குன்றமும் அமைந்திருப்பது தொண்டை நாட்டு குறிஞ்சி நலத்தில்தான். உமாமகேஸ்வரி சிவன் மீது கொண்ட காதலால் காஞ்சிபுரத்தை அடைந்து அங்கு ஏகாம்பரநாதரை கண்டு நாள்தோறும் தவறாமல் பூஜை செய்தார். அவரது பூஜைவால் மகிழ்ந்தார் ஏகாம்பரநாதர். உமாதேவியின் வேண்டுகோளின்படி உமாதேவியார் காஞ்சி மாநகரிலேயே காமாட்சி அம்மை என்ற பெயருடன் 32 அறங்களையும் செய்து தம்மை வணங்கிட ஏகாம்பரநாதர் அருள் புரிந்தார். இத்தகைய பெருமை மிக்க காஞ்சி மாநகரில் ஏகாலியர் வண்ணார் குலத்தில் தோன்றிய தெய்வ பக்தி மிகுந்த ஒருவர் இருந்தார். வண்ணாராக தொழில் புரிந்து வந்த அவர் தன் மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் நேர்மை உடையவராகவும் சிவபெருமானின் மெய்த்தொண்டர்களின் குறிப்பை அறிந்து அவர்களுக்கு தொண்டாற்றும் இயல்புடையவராகவும் இருந்ததால் அவரை திருக்குறிப்பு தொண்டர் என்று சிவனடியார்கள் அழைத்து வந்தனர். அவர் சிவனடியார்களின் துணிகளை வெளுக்கும் திருத்தொண்டை செய்து ஆடை துணிகளின் அழுக்கை போக்குவது போல் பிறவி பெரும் அழுக்கையும் போக்கும் பணியை சிறப்புடன் செய்து வந்தார். அந்த வண்ணாரின் திருத்தொண்டின் பெருமையை உலகிற்கு உணர்த்த நினைத்த சிவபெருமான் சிவனடியாரை போல் வேடம் பூண்டு திருக்குறிப்பு தொண்டரின் வீட்டை வந்தடைந்தார். சிவனாரின் மேனி எங்கும் வெண்மை நிறத்தில் திருநீர் வலிச்சிட அவர் ஆடையோ புழுதியில் படிந்த கருப்பேறிய ஆடையாக காட்சி அளித்தது. அவரை கண்ட திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பெருமகிழ்வு கொண்டு சிவனடியாரை பார்த்து, உங்கள் புழுதி படிந்த ஆடையை கொடுத்தார், நான் நன்றாக வெளுத்து தருகிறேன் என்றார் பணிவுடன். சிவனடியாரோ, இரவில் குளிருக்கு இந்த ஆடை ஒன்றுதான் என்னை காப்பாற்றுகிறது, சூரியன் மறைவதற்குள் இந்த கந்தையை வெளுத்து கொடுப்பதாயிருந்தால் கொடுக்கிறேன் என்றார். நாயனார் உடனே வெளுத்து கொடுப்பதாக கூறி சிவனாரின் கந்தையை எடுத்துக்கொண்டு நீர்த்துறைக்கு சென்றார். அங்கு அவர் ஆடையை வெளுக்க துவங்கிய உடனேயே கருமேகங்கள் திரண்டு பெரும் மழை கொட்டத் தொடங்கியது. செய்வதறியாமல் திகைத்த நாயனார் அந்த ஆடைகளை வெளுத்து காய வைக்க முடியாமல் தவித்தார். ஓயாமல் பெய்யும் இந்த பெருமழை ஓய்ந்து விடாதா என்ற ஏக்கத்தில் தனியே மனம் பேதலித்து நின்றார். மழையோ நிற்பதாக தெரியவில்லை. பொழுதும் இருட்டிக்கொண்டு அவரை மிரட்டியது. சிவனடியார் ஆடை இல்லாமல் குளிரில் நடுங்குவதற்கு நாம் காரணமாக இருந்து விட்டோமே என்ற ஏக்கத்தில் பெரிதும் வருந்தினார் நாயனார். அந்த சிவனடியாருக்கு தீவனை செய்த நான் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும், அவர் முகத்தில் எப்படி விழிப்பே என்று சொல்லிக்கொண்டே அங்குள்ள கந்தைகளை துவைக்கும் கற்பாறையில் மீது தன் தலையை மோதிக்கொள்ள ஆரம்பித்தார் நாயனார். நாயனாரின் செய்கையை அறிந்து திடுக்கிட்ட சிவபெருமான் அவரை தடுத்து நிறுத்தி விடாமல் பெய்யும் மழையை நிற்கச் செய்தார். நாயனாருக்கு உமையவளுடன் விடைமேல் தோன்றி காட்சி தந்து, உனது பெருமையை உலகமறிய செய்யவே உனக்கு இத்தகைய சோதனையை தந்தோம் என்று கூறி திருக்குறிப்பு தொண்டருக்கு தன்னோடு கையிலை வந்து வாழும் பெரும்பேற்றையும் தந்தருளினார். திருக்குறிப்பு தொண்டதம் அடியாருக்கு மடியே என்று சுந்தரர் கூறியுள்ளார். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.